Yours sincerely, Vandana Surya. இதுதான் சரி. வீட்ல யாரும் என்ன கண்டிப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுதான் என்னோட கடமை. நாளைக்கு போய் இந்த பேப்பரை நான் பிரின்சிபல் மேம் கிட்ட கொடுத்துருவேன். அட, இதுக்குள்ள பேப்பரே இல்லையே. அப்ப நாளைக்கு தான் எடுக்க முடியும். அதுவும் இல்லாம வீட்ல பூஜை வேலையெல்லாம் நிறைய இருக்கு. அதை போய் முதல்ல முடிக்கலாம். அம்மா, நான் கிளம்புறேன். கார்த்திக், இன்னைக்கு குழந்தையோட முதல் ஜென்மாஷ்டமி. இந்த பூஜை ரொம்ப முக்கியமானது இல்லையா? நீ நாளை காலையில போக கூடாதா? இல்லம்மா, நாளைக்கு போனா ரொம்ப லேட் ஆயிடும். நான் இன்னைக்கே போயாகணுமா? கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நான் இன்னைக்கு போகலனா நாளைக்கு அவங்க கிடைப்பாங்களான்னு தெரியாது. வா கார்த்திக், நானும் உன் கூட வரேன். வேண்டாம் பெரியப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்க நக்ஷ் கூடவே இருங்க. இவனோட அப்பா தானே வேலைக்கு போறாரு. இவனோட தாத்தா பாட்டி எல்லாரும் கொஞ்சறதுக்கு இருக்காங்களே. ஆமாப்பா, ஆனா எப்படியும் பூஜையில கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. சரி பெரியம்மா, அதுக்காக நீங்க எனக்காக காத்திருக்க வேண்டாம். நக்ஷ், உனக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் இல்ல? நீ நல்லா என்ஜாய் பண்ண போற இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு அவனை பால்ல குளிப்பாட்டுறோம். உன்னையும் முதல் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு பால்ல தான் குளிப்பாட்டணும். நான் போயிட்டு வரேம்மா. தகப்பனா இருக்கிறவனுக்கு தான் அந்த கவலையெல்லாம் தெரியும். பாவம், அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வேலைய பாக்குறதா இல்ல வீட்டை பாக்குறதான்னு ரொம்ப கஷ்டப்படணும். இதுல ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அந்த கடவுள் அருளால பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வந்துடணும். இந்த ஹல்வாவை செஞ்சு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ரெசிபி கிடைச்சிருச்சு, கையோட இதை பிரிண்ட் அவுட் எடுத்துருவோம். அப்புறம் சமையல் வேலைகள்லாம் பாத்துக்கலாம். சாந்தி, சீக்கிரம் அவனை தூங்க வைக்க சொல்லு. இல்லைன்னா ராத்திரி எழுப்பும் போது எழுந்திருக்க மாட்டான். சரிக்கா, இவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அர்ச்சனா கிட்ட கொடுத்துடுறேன். இந்தப்பா. அர்ச்சனா, என்ன நடக்குதுங்க? இன்னும் ஏன் பூஜை ஆரம்பிக்கல? சொல்லுங்க, ஏன் இன்னும் யாரும் பூஜை ஆரம்பிக்கல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு பண்டிகை வேற, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை இருக்கு. எப்ப நீங்களா ரெடி ஆகி எப்ப கிருஷ்ணரை ரெடி பண்ண போறீங்க? இன்னும் சமைச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. என்னப்பா கார்த்திக், நீ இங்க இருந்து கிளம்பி போனதுல இருந்து எங்களுக்கு எந்த வேலையுமே ஓடல. எங்களுக்கு வேலை செய்யற ஆர்வமே போயிடுச்சு. இப்ப எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சின்னதா ஒரு பூஜையை பண்ணிடலாமா, இல்ல அப்படியே? என்ன பெரியம்மா, இது பண்டிகை நாள். சிரிக்கணும், பாடணும், சந்தோஷமா இருக்கணும். இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார கூடாது. அர்ச்சனா, நான் உன்கிட்ட சொல்லிருந்தேன்ல, வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு. நீ உன் வேலையை ஒழுங்காவே பாக்குறது இல்ல. அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சே தீரணும். ஆமால, பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ல? சொல்லு. நல்லா கேட்டுக்கோ, உனக்கு தண்டனை கிடைக்கும். இங்க வா. எல்லாரும் நீ எவ்வளவு அன்பா பாத்துக்கிறமா. கவலைப்படாம இரு, கார்த்திக் வந்துருவான். கிருஷ்ணர் கிட்ட நான் இதத்தான் வேண்டிக்க போறேன்.